ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் டாப்ஸ். நான் பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் அவரோட ட்ரான்ஸ் ஆஃப் குபேரை வந்து பண்ண இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டீசர் வந்து. ஸோ பார்க்கவே வந்து பண்ண விருத்தனமாக இருக்குங்க. ஜூன் 20 என்ன ஆக போகுது தெரியல தேட்டர் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண நாகார்ஜுன சார் வந்து காட்டும் போது வந்து பண்ண அவர் வந்து பதட்டமாக ஒரு இடத்துல ஓடுறதா இருக்கட்டும் சரி, தேடுறதா இருக்கட்டும் சரி, அவரோட ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட ஆக்டிங், அவரோட ஃபேமிலி எல்லாமே காட்டும் போது வந்து பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம தனுஷ்னாவோட போர்ஷன் காட்டும் போது வந்து பண்ணால் வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஒரு விஷயமும் தனுஷ்னா வந்து பண்ணால் ஓடுறாரு, தேடுறாரு, சண்டை போடுறாரு. அதே மாதிரி வில்லன் கேரக்டரும் வந்து பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாகவே இருக்குது. பார்க்கும்போது வந்து பார்த்தா அந்த படம் எதையோ நோக்கி ஓடிட்டுருக்காங்க, எதை நோக்கி ஓடுறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய பில்டிங்ஸில் இருக்காங்க, எவ்வளோ பணம், எவ்வளோ வெல்த்து, தனுஷ்னா எப்படி வந்து மாறுறாரு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. ஒரு ட்ரான்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு என்ன நடக்குதுன்னே புரியாமல் சண்டை போட்டுட்டு வெறித்தனமாக வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி இழந்து வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராஷ்மிகா மந்தனம் ஆக்டிங் எல்லாமே பார்க்கவே வந்து பார்த்தா தேட்டரில் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்திராத தனுஷ் அண்ணாவோட ஒரு யூனிக்யூ ஃபிலிமாக கன்ஃபார்மாக நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய திரைப்படமாக இந்த சேகர் கமல் சார் டைரக்ஷன் இந்த படம் வரப்போகுது. ஸோ பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா தனுஷ் ரசிகம் ரெடியாக இருங்க. ஜூன் 20 மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.